அவர் இறந்தது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எங்களுக்கு சொந்தக்காரதே அவர். பாரதிராஜ் அப்பாவும் நல்லா தெரியும். இந்த பக்கம் பார்த்துருக்கேன், ஆனால் நாங்கள் பேசுனதில்லை. அவர் கூட பார்த்துருக்கோம், அடிக்கடி வந்திருக்காரு. அவருடைய படமெல்லாம் பார்த்துருக்கோம். அவர் பெரிய டைரக்டரு. அவருடைய மகன் இந்த குறைஞ்ச வயசில் இறந்தது மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள்லாம் எல்லாரும் பார்ப்பாங்க, பேசுவாங்க. பெரியவங்கெல்லாம் பேசுவாங்க, என்ன ஏதுன்னு. ரொம்ப தடவை வந்திருக்காரு, ஆனால் நாங்கள் பேசுனதில் இந்த லைனில் போயிருக்காரு, வந்திருக்காரு. ரொம்ப தடவை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டுதான் போனார். அவங்க குடும்பத்துக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அள்ளி நேரத்தில் இன்னைக்கு அள்ளி நேரம் இந்த அளவுக்கு உலக அளவில் பேசப்படுதுன்னா அதுக்கு பாரதிராஜா. ஆமாம், கருத்தம்மா படம் அவர் எடுத்ததில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பாட்டு, அந்த படமே ரொம்ப ஹிட்டு கொடுத்துருக்கு அவருக்கு. ராதிகம்மா வச்சு முத எடுத்த படமும் அவருடைய படம் எல்லாமே ஹிட்டு தான். இருந்தாலும் கருத்தம்மா படம் பாரதிராஜாவுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதையை வாங்கி கொடுத்த படம். எங்கள் ஊரில் எடுத்ததுனால நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுங்க. அது சின்ன பையன் டவுசர் போட்டுருக்கு இந்த காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் திடீர்னு இப்படி வரக்கூடாது. அது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அவருக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். அவர் முத டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ இருந்தார். அப்போ அந்த பழைய முடியோட அப்போயே தான் நல்லா பேசி பழகி இருக்கிறோம். அப்போ நாங்கள் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கிறப்ப அவர் கூட விளாண்டுருக்குறோம். வீட்டுக்கு வந்தார்னா இங்கே உட்காந்து அவர் கூட பேசி விளாண்டுருக்குறோம். ஆமாம், சின்ன வயசில் ஆமாம், ஒன்றா விளாண்டு. அவர் பெரியவர், நாங்கள் கொஞ்சம் நடுத்தர வயசு மாதிரி. அவர் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசுவார், செய்வார். ஆமாம். அப்போ ஆமாம், அவங்க அம்மா அதை விட தங்கம். அம்மா அந்த அம்மா ரொம்ப எல்லாத்துக்கூடயும் இந்த ஏரியாவே நல்ல பழகுவாங்க. அந்த குணம் தான் ஐயாவுக்கு அவருக்கு இருக்குது.